கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். யெகோவா என்பது அவருடைய நாமம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன்தான் பூமியின் கடையாந்தரங்களையும் உண்டு பண்ணின தேவன். இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணின தேவன் இளைப்படைவதுமில்லை, சோர்ந்து போவதுமில்லை. இது உங்களுக்கு தெரியாதா? இதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பல வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நினைக்கலாம், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ, அல்லது என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமற் போகிறதோ என்று நாம் நினைக்கலாம். இது 27ஆம் வசனத்தில், முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபித்தும் தேவனுடைய பதிலுக்கு இத்தனை வருடங்கள் காத்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் நடைபெறவில்லையே என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லது நம்பிக்கை இல்லாமல் இனி எங்கே நடக்கப் போகிறது என்று நாம் நினைத்து அவிசுவாசத்தோடே நாம் இருக்கலாம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், அவர் பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணின தேவன், அவர் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை என்று. இந்த தேவன்தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்திலே நடத்தினார். லட்சக்கணக்கான ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடுகள் என்று அத்தனை பேரையும், புருஷர்கள் என்று அத்தனை பேரையும், லட்சக்கணக்கான ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருடம் நடத்தின தேவன். அவர் சோர்ந்து போகவில்லை, இன்றைக்கும் அவர் இளைப்படைவதுமில்லை. ஹல்லேலூயா. இந்த பூமி, இந்த உலகம் உண்டானதிலிருந்தே அவர் இருக்கிறார். அவர் முதல் ஆதாம் மனிதனே அவருக்கு தெரியும். முன்னதாகவே இருந்தார், இப்போதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். அவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். தேவனே சொல்லுகிறார், நான் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறேன் என்று. அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால், எவ்வளவோ பெரிய தேவன், நம்முடைய கற்பனைகளுக்கு கூட அடங்காத தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்கு நன்மை செய்து செய்து இளைப்படைவதுமில்லை, சோர்ந்து போவதுமில்லை. அவருடைய வல்லமை குன்றி போகவும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இந்த தேவனாலே நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய நோய்கள், நம்முடைய தேவைகள் எதுவானாலும் அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அது அவருக்கு மிகவும் லேசான காரியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள், ஆனால் தேவனுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதே போன்று நாம் இந்த தேவனுக்கு காத்திருப்போம். சோர்ந்து போகாத, இளைப்படையாத அநாதி தேவனுக்கு காத்திருப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம், விடுதலை அடைவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம்.
எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன், இளைப்படைவதுமில்லை, சோர்ந்து போவதுமில்லை. அப்படியே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரவும், எங்களுக்கு நன்மை செய்வோம், எங்களை விடுவிக்கவும், இம்மையிலும் மறுமையிலும் எங்களை ஆசீர்வதிக்கவும் நீர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருந்து நாங்கள் புதுபலனை அடைய கிருபை தாருங்கள். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.